கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு விஷயம் வாசிப்போம். சங்கீதம் 5:8. கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். சத்துருக்கள் யார் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் சத்துருக்கள் இருக்கு? வாழ்க்கையில எல்லாம் சத்துருவே இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையிலுமே என்ன இருக்கு? ஏதோ ஒரு வகையில சத்துரு இருக்கு. சத்துரு கிரியை செய்கிறான். ஆனா இந்த சத்துருவை நம்ம பார்க்கிற விதம் எப்படி இருக்கு? யாரெல்லாம் சில நேரங்கள்ல சத்துருவை பார்த்து பயந்து இருக்கிறீங்க? சத்துரு கிரியை செய்கிறத பார்த்து பயந்து இருக்கிறீங்க, இல்ல கலங்கி இருக்கிறீங்க? ஆனா நமக்கு தேவனை பத்தி நல்லா தெரியும். தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஆசீர்வதிக்கிற தேவன், இரக்கம் செய்கிற தேவன், தயவு செய்கிற தேவன். ஆனா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இன்னொரு வகையில அவர் சத்துருக்களை கொண்டு ஆசீர்வதிக்கிறது. எத்தனை பேருக்கு இது தெரியும்? தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஏன் சத்துருக்களை கொண்டு வருகிறார்? சத்துருக்களுக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய தேவன் அதிகாரம் தருகிறார் என்றால், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனாலே தேவனுடைய வாழ்க்கையில சத்துருக்களை அனுமதிக்கிறார். தேவன் சத்துருக்களை கொண்டு எப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறார் நம்ம பார்த்து, இந்த சத்துருக்களை பார்க்கிற அந்த பார்வையை நம்முடைய வாழ்க்கையில மாற்ற போகிறோம். நீங்க தான் சொன்னீங்க, சத்துருவை கண்டு நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க? ஒரு சமயத்துல கலங்கி இருக்கிறோம், பயந்து இருக்கிறோம்னு சொன்னீங்க. இந்த வேத பகுதியை நம்ம ஆராய்ந்து முடிக்கும் பொழுது நாம் சத்துருக்களை பார்க்கிற பார்வையை கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில மாற்ற போகிறார். முதலாவதாக சத்துருக்களை கொண்டு எப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் வாசிப்போம். 119 சங்கீதம் 71வது வசனம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். முதலாவதாக தேவன் சத்துருக்களை கொண்டு எப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறார்னா, இங்க எத்தனை பேர் பிறப்பால் கிறிஸ்தவர்கள்? நான் பிறந்ததே கிறிஸ்டியன் தான். பெரும்பாலானவங்க நம்ம சபையில் எப்படிப்பட்டவங்க கிடையாது? பிறப்பால கிறிஸ்தவம் கிடையாது. எப்படி நீங்க கிறிஸ்துவ அறிந்து கொண்டீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? எனக்கு விரோதமா ஒருத்தவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? ஒரு செய்வனை கட்டு வச்சிருந்தாங்க. அதற்காக நான் என்ன பண்ண வந்தேன்? சபையில ஜெபிக்க வந்தேன். சபையில ஜெபித்தாங்க, விடுதலை தந்தாங்க. நான் கர்த்தரை என்ன பண்ணிக்கிட்டேன்? ஏற்றுக்கொண்டேன். எனக்கு நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். அந்த நோய் நீங்கிறக்காக என்ன பண்ணேன்? சபைக்கு வந்தேன், ஜெபித்தார்கள், எனக்கு நோய் போச்சு, எனக்கு விடுதலை வந்துச்சு. கடன் நாள்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், சபைக்கு வந்தேன், ஜெபித்தாங்க, கடன் தொல்லை மாறிச்சு. இப்படிதானே அநேகர் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். தேவன் இந்த சத்துருக்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு எதிராக எழுப்பலைன்னா, நம்மள எத்தனை பேர் இங்க ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ள உட்கார்ந்துருக்கும்? தேவன் இந்த சத்துருக்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தினது நம்மை அழிக்கிறதற்காக அல்ல, அவருக்குள்ளாய் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறதற்காக. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உங்களுடைய பிரமாணங்களை என்ன பண்ணிக்கொண்டேன்? கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே நான் கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன். அப்படி அதுக்கு முன்னதாக இருக்கிற 67வது வசனத்தை வாசிங்க. நான் உபத்திரவப்படுகிறதுக்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன். வசனம் சொல்கிறது, நான் உபத்திரவப்படுகிறதுக்கு முன்பு எப்படி நடந்தேன்? வழி தப்பி நடந்தேன். இந்த உலகத்துல பிசாசு நிறைய பேரை உபத்திரவப்படுத்துறதே கிடையாது. ஏன் தெரியுமா? உபத்திரவப்படுத்தினா எங்க கிறிஸ்துவுக்குள்ள போயிருவாங்களோன்ட்டு ஆஸ்திகளை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? அவனுக்குள்ளாகவே கட்டி வைத்திருக்கிறான். ஆனா தேவன் நம்ம மேல கிருபையா இருந்தாரு, நமக்கு விரோதமா சத்துருவை எழுப்பி விட்டாரு. அவன் நம்மளை உபத்திரவப்படுத்தினான். அதனாலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தோம், அதனாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம், அதனாலே நாம் விடுதலையாக்கப்பட்டோம். சொல்லுங்க, சத்துரு நல்லவனா கெட்டவனா? நமக்கு நம்முடைய வாழ்க்கையில சத்துருவையும் கர்த்தர் நல்லவனாக தான் வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். எகிப்துக்கு கொண்டு போக விடப்படுகிறான். யோசேப்பு மூலமாக ஒரு நல்ல ஒரு இடம் கோசேன் நாடவர்களுக்கு தரப்படுகிறது. நல்ல மேய்ச்சலின் நிலம் தரப்படுகிறது. சந்தோஷமா வாழ்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் எழும்பி அவர்களை துன்பப்படுத்துகிறான். உடனே என்ன பண்ணுகிறாங்க? தேவனை நோக்கி கதறுகிறார்கள். தேவன் அந்த சத்தத்தை கேட்டு அவர்களை விடுதலையாக்குறார். ஒருவேளை ஒரு பார்வோன் எழும்பி அவர்களை துன்பப்படுத்தலைன்னா எப்படி இருந்திருப்பாங்க? அவங்க கோசேன்ல அடிமையா தான் இருக்கிறாங்க. என்ன ஆசீர்வாத அடிமைகளா இருக்கிறாங்க, அது அவங்களுக்கு தெரியல. நம்ம இங்க ஆசீர்வாதமா தானே இருக்கிறோம், நம்ம இங்கே இருந்துருவோம் நினைச்சிருப்பாங்க. எப்பொழுது ஒரு பார்வோன் எழுப்பினானோ அப்பொழுதுதான் அவர்களுடைய விடுதலையின் பயணம் துவங்கினது.
அது வரைக்கும் அவங்க எகிப்தில சந்தோஷமாய் அவர்கள் உண்டு புசித்து அவர்களுக்கு வேலை செய்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. தேவன் அவர்களுக்கு விரோதமாய் ஒரு பார்வோனை எழுப்பினார். ஜனங்கள் கதறுகிறாங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனம். யாத்திராகமம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இங்க தேவன் சொல்லுகிறார், அவர் எப்பொழுது அவர்களை ரட்சிக்க இறங்கினாராம், அவர்கள் ஆளோட்டிகளை நிமித்தம் எடுக்கிற கூக்குரலை கேட்ட பின்பு. நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஏன் சத்துருக்களை அனுமதிக்கிறார் தெரியுமா? நாம் சில நேரங்களில் கூக்குரலிட வேண்டியது இருக்கிறது. தேவன் இறங்கி கிரியை செய்யவே சத்துருக்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அப்படிதான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். இந்த ரட்சிப்பை அறிந்து கொள்ள காரணம் நமக்கு விரோதமாய் வந்த சத்துரு. நமக்கு விரோதமாய் கிரியை செய்த சத்துருவே கிறிஸ்துவுக்குள்ளால் நாம் ரட்சிக்கப்பட காரணம். தேவன் சத்துருக்களை கொண்டு நம்மை ரட்சித்தார். சத்துருக்களின் நிமித்தம் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. உபத்திரவப்பட்டது நல்லது. எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் உபத்திரவப்பட்டது நல்லது? கரங்களை விட்டு சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில தேவன் நீர் தந்த உபத்திரவம் எனக்கு நல்லது. தேவன் வாழ்க்கையில நீர் அனுமதித்த சத்துரு எனக்கு நல்லது. அதனாலே உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இனிமேட்டு சத்துரு வந்தது நினைத்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அவன் வராவிட்டால் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. இரண்டாவதாக, சத்துருக்களை கொண்டு தேவன் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறார்? சங்கீதம் 23:5. சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழி. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்து. எதற்காக தேவன் நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்களை கொண்டு வருகிறார் என்றால், அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் காண நம்மை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்களை கொண்டு வருகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், தேவன் நினைத்திருந்தா சவுலின் குடும்பத்தை நிர்மூலமாக்கி தாவீதை ராஜாவாக்கி இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 சாமுவேல் 3:1. சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டார்கள். ஏன் தாவீதுடைய வாழ்க்கையில தேவன் சவுலின் குடும்பத்தை எடுத்து போடல தெரியுமா? அவர்கள் கண்கள் காண இவன் பலக்க வேண்டும், அவர்கள் கண்கள் காண அவர்கள் பலவீனமாக வேண்டும். தேவன் இவன் உயர்த்துகிறதை அவர்கள் சாட்சியாய் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம் தலையை அபிஷேகம் பண்ணுவதற்காகவே கர்த்தர் சத்துருக்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். உங்களுக்கு விரோதமா சத்துரு எழும்புகிறானா, உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நன்மையால் திருப்தியாக்க போகிறார். நன்மையும் கிருபையும் உங்களை தொடர போகிறது. அதற்கு அடையாளமே இந்த சத்துருக்கள். ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். தேவன் அவனுக்கு விரோதமாய் சத்துருவை அனுமதிக்கிறார். ஏன்? தேவனுக்கு தெரியாதா யோபு உத்தமமாய் நிற்கதான் போகிறார் என்று? அவர் அல்வாவும் ஒமேகாவுமானவர், அவர் ஆதியும் அந்தவுமானவர், அவருக்கு சகலமும் தெரியும். சாத்தான் வந்து கேட்கும் போது ஆண்டவருக்கு தெரியாதா யோபு நிற்பான்னு? தெரிந்தும் சாத்தானுடைய கையில ஏன் திரும்ப ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு? அந்த சாத்தானுடைய முகம் வெட்கப்படுவதற்காக. அவன் கடைசியில என்ன பண்ணா? வெட்கப்பட்டு திரும்பி போனா. அவனுடைய முயற்சி என்னானது? வீணாய் போனது. கடைசியில தேவன் ஏன் தெரியுமா சாத்தான் கையில யோபு ஒப்பு கொடுத்தாரு? அவனை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்க. சாத்தான் மட்டும் யோபு வாழ்க்கையில கிரியை செய்யாம இருந்தா யோபு இருக்கிற ஆசீர்வாதத்துல வாழ்ந்திருப்பான். எப்பொழுது அவன் வாழ்க்கையில சாத்தான் கிரியை செய்தானோ அவனுடைய ஆசீர்வாதம் இரட்டத்தனையானது. அதற்காகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்களை
உங்களுடைய ஆசீர்வாதங்களை இரட்டத்தனையாக்க, உங்களை நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை ஆசீர்வதிக்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்கிறதுக்காக தேவன் சத்துருக்களை உங்களுடைய வாழ்க்கையில் தருகிறார். உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறாங்களா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்களை திருப்தியாக்குகிறார். அதற்காகவே சத்துருக்களை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார். எனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காதே போக பண்ணுகிற தேவன், ஆனாலும் விரோதமா சிலரை எழுப்பி விடுவார். ஏன்? அவர்கள் கண்கள் காண தேவன் நம்மை உயர்த்துகிறதற்காக. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவாங்க? கரங்களை வச்சு சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த சத்துருக்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களாலே தேவனுடைய நன்மை நான் ருசிக்க போகிறேன், தேவனுடைய கிருபையை நான் ருசிக்க போகிறேன். என் சத்துருக்களின் நிமித்தம் தேவன் நீர் என்னை அபிஷேகம் பண்ண போகிறேன். தலையில கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, என் சத்துருக்களின் நிமித்தம் நீர் என்னை அபிஷேகம் பண்ணுகிறதற்கு நன்றி. என் சத்துருக்களின் நிமித்தம் நீர் எனக்கு ஆயத்தம் பண்ணுகிற பந்திக்காக நன்றி. ஹல்லேலூயா. சத்துருக்கள் மட்டும் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா கர்த்தருடைய பந்தி நமக்கு கிடைக்காதுங்க. யோசிச்சு பாருங்க. எஸ்தர் அகாசுரு ராஜாக்காக ஒரு நல்ல ஒரு அருமையான பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். ராஜா புசித்து சந்தோஷித்து சொல்லுகிறார், ராஜ்யத்துல பாதி வேணும்னாலும் கேளு அப்படின்றாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பந்தி அகாசுருக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் யாரு தெரியுமா? ஆமான். ஆமான் மட்டும் இல்லைன்னா எஸ்தர் பாட்டுக்கு அந்த ஸ்திரீகளின் மண்டபத்தில் அப்படியே இருந்திருப்பா, சந்தோஷமா அவ பாட்டுக்கு இருந்திருப்பா. ராஜா இங்க சந்தோஷமா இருந்திருப்பாரு, வேணுன்றப்ப கூப்பிட்டுருப்பாரு. இப்படி ஒரு அருமையான பந்தி அகாசுவருக்கு கிடைக்க காரணம் யாரு தெரியுமா? ஆமான் என்கிற ஒருவன் அங்கே இருந்ததுதான். அவனை போட்டு தள்ளுறதுக்காக போட்ட பிளான்ல தான் இந்த பந்தி எல்லாம் வந்துச்சு. ராஜா சந்தோஷமாய் புசித்தார். ராஜாவுக்கு எந்த வித நஷ்டத்தையும் அந்த இடத்துல கொண்டு வரல. நமக்கு தேவன் பந்தியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கையில சில சத்துருக்கள் இருக்கணும். அந்த சத்துருக்கள் நம்மளை பார்க்கணும். அப்போதான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு சத்துருக்களை வெறுப்பேற்றுறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. நம்மை ஆசீர்வதிச்சு சத்துருவை வெறுப்பேற்றுவாருங்க. சாத்தான வெறுப்பேற்றுறதுல ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம். என் பிள்ளையை நான் எப்படி ஆசீர்வதிக்கிறேன் பாரு. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவாகிய நான் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல. அவங்களை அபிஷேகம் பண்றதுக்கு ஆண்டவர் சில சத்துருக்களை எழுப்பி வச்சிருக்கிறாருங்க. அவங்க கண்கள் காண அவங்களை அபிஷேகிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக, தேவன் ஏன் சத்துருக்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? அவர்களை கொண்டு நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறார்? தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். சாமுவேல் வராரு, என்ன பண்ணுகிறாரு? அவர்கள் சகோதரர் எல்லாரையும் பார்த்து ரிஜெக்ட் பண்ணிட்டு யார் அபிஷேகம் பண்ணுகிறார்? தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். என்னவாக அபிஷேகம் பண்ணுகிறார்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனால் தாவீது ராஜாவானானா? இல்ல. அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? மறுபடியும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். இன்னொரு வேலை கூட வந்திருக்கு. என்னது? ராஜாவுக்கு இசை வாசிக்கணும். அவர் துக்கப்படும் பொழுது, அசுத்தாவி அவனை ஆட்கொள்ளும் பொழுது இவன் என்ன பண்ணணும்? இசை வாசிக்கணும். ராஜாவாய் அமர வேண்டியவன் ராஜாவுக்கு வேலைக்காரனா நிற்கிறான். இதுக்கா அவனை அபிஷேகம் பண்ணினாரு. அவனுடைய அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்? ராஜ அபிஷேகம். ஆனால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? ராஜாவுக்கு வேலைக்காரனா இருக்கிறான். அவ்வளவுதானா? இல்லைங்க. தேவன் அவனுடைய நிலை அப்படி இருக்கக்கூடாது. அதற்காக அவன் அபிஷேகம் பண்ணல. அதற்காக தேவன் என்ன பண்ணினாரு? அவனை கரம் பிடித்து உயர்த்தினாரா? இல்ல. அப்படியே வானத்திலிருந்து பிரத்யட்சமா பேசினாரா? தாவீதே என்னுடைய நேசகுமாரன், அவனை ராஜாவுக்குங்கன்னு சொன்னாரா? இல்ல. அவனுடைய வாழ்க்கையில சத்துருக்கள் எழுப்பினார். கோலியாத் என்னும் சத்துரு எழும்புகிறான். ராஜ்யத்துக்கு விரோதமாய் வந்து நிற்கிறான். ஜனங்கள் எல்லாரும் பார்த்து என்ன பண்ணுகிறாங்க? பயந்து நிற்கிறாங்க. சவுல் முதற்கொண்டு இவனை எப்படி அழிக்க போறோம்னு திக்கு முக்காடி இருக்கும் பொழுது கோலியாத் இஸ்ரவேலருக்கு தான் எதிரி. ஆனா தாவீதுக்கோ அவன் வாழ்க்கையில அவனை உயர்த்துகிற ஒரு கருவி. ஹல்லேலூயா. எதிரிகள், சத்துருக்கள் மற்றவர்கள் பார்வையில தான் நம்மளுக்கு எதிரி. ஆனா கர்த்தருடைய பார்வையில அவர்கள் தான் நம்மை உயர்த்துகிற கருவியா கர்த்தர் பயன்படுத்துகிறார். கோலியாத் மட்டும் தாவீதுடைய வாழ்க்கையில குறுக்க வராம இருந்தா என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே ஆடு மேய்க்கிற அனுபவம், அதே வாழ்க்கை. ராஜாவுக்கு போய் இசை மீட்டிட்டு வர போறான், வீட்டுல தூங்க போறான், ஆடு மேய்க்க போறான், அங்க உட்கார்ந்து பாட்டு பாடுறான், திரும்ப வீட்டுக்கு வரான். இப்படி அவன் வாழ்க்கை போயிருக்கும். ஆனால் கர்த்தர் ஒரு சத்துருவை எழுப்புகிறார். கோலியாத் என்பவன் வந்து பாளையத்தின் நடுவில் நின்று கூச்சல் போடுகிறான். என்னிடத்துல போர் எடுக்கிறக்கு உங்களில் எவனாகிலும் இருக்கிறானான்ட்டு. தாவீது அந்த இடத்துல தற்செயலா அந்த இடத்துக்கு கொண்டு போகப்படுகிறான். இந்த வார்த்தைகளை கேட்டோடனே வைராக்கியம் கொண்டு என்ன பண்ணுகிறான்? கவனியும் கல்லை எடுத்துட்டு போயிட்டு கோலியாத்தை வீழ்த்தி அடிக்கிறான்.
அங்க ஆரம்பிச்சதுங்க அவனுடைய வாழ்க்கையின் பயணம். தேவனுடைய அந்த திட்டத்திற்கு நேராக ஒரு சத்துரு தான் தாவீதை திருப்புகிறான். அது வரைக்கும் ஆட்டின் பின்னாடி அலைந்தவனை அவனுடைய தரிசனத்திற்கு பின்பாக கொண்டு போனது ஒரு சத்துரு, ஒரு கோலியாத். ஐயோ, சத்துருக்கு அப்ப நம்ம தான் சண்டை போடணுமா அப்படின்னா இல்லைங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் நெற்றியில கல் பட்ட உடனே அவன் முகக்குப்புறமா விழுந்தான். கல் இப்படிப்பட்ட இப்படிதானே பின்னாடி விழணும். அவன் முன்பாக விழுகிறான் என்றால் யார் அங்கே யுத்தம் பண்ணினது? கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணினார். இந்த சத்துருவை கொண்டு வந்ததையும் அவர்தான், இந்த சத்துருவை அழித்ததும் அவர்தான். எதற்காக? தாவீதை அவன் தரிசனத்திற்கு நேராக திருப்புவதற்காக, அவனை அவன் ஸ்தானத்திலிருந்து மேன்மைப்படுத்துவதற்காகவே தேவன் சத்துருவை அவன் வாழ்க்கையில அனுமதித்தார். உங்க வாழ்க்கையில சத்துரு வருகிறானா? உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். தேவன் உங்களை அவர் தரிசனத்துக்கு நேராக நடத்த போகிறார். அவருடைய தரிசனத்துக்கு நேரம் இன்னும் நீங்க ஓடல, அதனாலதான் சத்துருக்களை அனுமதிக்கிறாரு. அந்த சத்துருக்களை கொண்டு அவருடைய தரிசனத்துக்கு நேரம் உங்களை நடத்த போகிறார், உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. மோசேயினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், மோசே என்னதான் தேவனிடத்துல அந்த அடையாளங்களை வாங்கிட்டு இஸ்ரவேலர் இடத்துக்கு போனாலும் இஸ்ரவேலர் இன்னும் அவனை என்ன பண்ணல? முழுமையாய் நம்பல. முழுமையாய் அவனை நம்பல. ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே எப்படிப்பட்டவர்களாக தான் இருக்கிறாங்க? முறுமுறுக்கிறவர்களாக தான் இருக்கிறாங்க. யாத்திராகமும் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி, இந்த இடத்துல பாருங்க, தேவன் சொல்லுகிறார் மோசே கிட்ட, இந்த ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்களா தான் இருக்கிறாங்க? ஒரு சின்ன யுத்தத்தை பார்த்தாலும் என்ன பண்ணிடுவாங்க? திரும்ப எகிப்துக்கு ஓடிடுவாங்க. ஒன்னு நம்பி நிக்க மாட்டாங்க. அதே அடுத்த அதிகாரம் 11-12ஆம் வசனத்துல, அன்றையும் அவர் மோசேயை நோக்கி அன்றையும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்தில் சாங்குபடிக்கு எங்களை கொண்டு வந்தீர். வெளியே வந்த கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க? முறுமுறுக்கிறாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணணும்? மோசேயை நம்பணும். அப்பதான் தேவன் இவர்களை எத்தனை வருஷம் வனாந்தரத்துல கொண்டு போக திட்டம் வைத்திருக்கிறாரு? 40 வருஷம் திட்டம் இருக்கு. இவங்க மோசேயை விசுவாசிச்சு நம்பி என்ன பண்ணணும்? அவனை பின்பற்றணும். ஆனா இப்பொழுது அவன் இருக்கிற ஸ்தானமோ ஜனங்கள் எளிமையா அவனை விட்டு ஓடுகிறதுக்கு ஏதுவா இருக்கு. உடனே ஆண்டவர் வானத்திலிருந்து சத்தமாய் மோசேயை நம்புங்கள்னு சொன்னாரா? இல்லைங்க. அவனுக்கு விரோதமாய் பார்வோனை மறுபடியும் எழுப்புகிறார். பார்வோனின் இருதயத்தை தேவன் கடினப்படுத்துகிறான். பார்வோன் என்ன பண்ணுகிறான்? அவனை துரத்திட்டு மறுபடியும் பின்னாடி வருகிறான். கர்த்தர் அவனை கொண்டு செங்கடலை பிரித்து அதன் நடுவாய் ஜனங்களை நடத்தி அக்கறையில கொண்டு போய் சேர்த்து பார்வோனையும் அவன் ரதங்களையும் அந்த செங்கடலை மூழ்கடிக்கிறாரு. ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? அடுத்த அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசே இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். ஏன் சத்துருக்களை தேவன் எழுப்புகிறார்? உங்கள் பேரிலே ஜனங்கள் விசுவாசம் வைக்க, அவர்களை அழித்து உங்களை மேன்மைப்படுத்துகிறதற்காகவே தேவன் சத்துருக்களை அனுமதிக்கிறார்கள். கரங்களை வச்சு சொல்லுவோம், ஆண்டவரே, நம்முடைய சத்துருக்களை எங்கள் எதிராக எழுப்பினதற்காக நன்றி. அதனாலே கர்த்தர் நீர் எங்களை மேன்மைப்படுத்த போகிறீர், நீர் எங்களை உயர்த்த போகிறீர், எங்கள் ஸ்தானங்களை சிங்காசனத்திற்கு மேலாக நீர் உயர்த்த போகிறீர், அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஏன் சத்துருக்கள் நமக்கு எதிராக வருகிறார்கள்? நம்முடைய ஸ்தானத்தை கர்த்தர் உயர்த்துகிறதற்காக, அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக, வேற ஒன்றுக்குள்ள நம்மை அழித்து போட அல்ல, நம்மை உயர்த்த, நம்முடைய தலைகளை உயர்த்த, நம்மை தலை நிமிர்ந்து நடக்க. அதுக்கப்புறம் மோசேயின் இடத்துல பேசுகிறதற்கே ஜனங்கள் பயப்படுகிறாங்க. தேவன் எங்க இடத்துல பேச வேண்டாம், மோசே நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம், நாங்க கீழ்படுகிறோம்னு வருகிற அதிகாரங்கள் எல்லாம் நீங்க வாசிக்கலாம். ஏன்? அவனுக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட சத்துருவை கொண்டு கர்த்தர் செய்த அதிசயம் அது ஒன்றுதான் ஜனங்கள் அவனை விசுவாசிக்க அதுக்கு காரணமாக இருந்தது. ஏன் சத்துருக்களை தேவன் உங்களுக்கு முன்பாக எழுப்புகிறார்? உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிறார். தேவன் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார், தேவன் உங்களை ஸ்திரப்படுத்த போகிறார், உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்த போகிறார். தாவீதின் வாழ்க்கையும் மோசேயின் வாழ்க்கையும் பார்க்கிறோம். அவர்களுக்கு விரோதமாக எழும்பின அந்த விரோதிகள், அந்த சத்துருக்களே இவர்கள் உயர்த்தப்பட கருவிகளாக இருந்தார்கள். அதுதான் நம்ம வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டமும் கூட.
நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் தான் நம்மை உயர்த்த பயன்படுத்த போகிற கருவிகள். அடுத்து நான்காவதாக எப்படி சத்துருக்களை கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 26வது வசனம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 26வது வசனம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இங்கே ஒரு சத்துருவை தேவன் குறிப்பிட்டிருக்கிறார். சத்துருவின் பேர் என்னது? மரணம். மரணம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியுமா? முடியும். கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு பின்பாக இந்த மரணமோ நம் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான சத்துருங்க. நாம் எல்லாருமே மரிக்க போகிறோம், அது நிச்சயமான ஒன்று. யாராவது மரணத்திற்கு நம்மை நீங்களாக்க முடியுமா? எல்லாருக்கும் மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தரம் மரிப்பதோ பின்பு நியாய தீர்ப்பு அடைவதோ மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதா. அது நியமிக்கப்பட்டிருக்கு, நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் என்றால் பிறக்கவும் மரிக்கவும் அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஆனா தேவன் இந்த சத்துருவையும் நமக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். எப்படி தெரியுமா? இந்த மரணம் நம்மை நித்திய வாழ்க்கைக்கு கொண்டு போகும் கருவியாக மாற்றினார். இது முடிவல்ல, இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் துவக்கங்க. இந்த மரணம் தான் நம்ம வாழ்க்கையின் உண்மையான துவக்கம். இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கை தான் மாயையை தவிர்த்து இந்த மரணம் நம் வாழ்க்கையில என்றைக்கு வருகிறதோ நம்முடைய நித்திய வாழ்க்கை அன்று துவங்குறது. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! உலகத்தால் கண்டு பயப்படுகிற ஒரு சத்துரு யார் தெரியுமா? மரணம். எப்படியாச்சும் மரணத்துக்கு நீங்கள் ஆக முடியுமா? எப்படியாவது நித்திய வாழ்க்கையை அடைய முடியுமான்னு இன்னும் ரிசர்ச் போயிட்டு இருக்கு. எப்படி ஒரு மனிதனுடைய ஆயுச நாட்களை கூட்ட முடியும், எப்படி அதிகமாக்க முடியும்னு இன்னும் அநேக ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு. ஆனா இப்படி உலகம் கண்டு பயப்படுகிற சத்துருவை ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். மரணம் வருதா? பயப்படவே வேணாம். நமக்கு நிச்சயம் இருக்கிறது. இதோ நான் இங்கே கண்களை மூடினால் என் தேவனுடைய ராஜ்யத்தில் என்னுடைய கண்கள் திறக்கும். என்னுடைய ராஜ்யத்தில் நான் நடப்பேன். இங்கே நான் முடக்கப்பட்டு பெட்டிக்குள்ளே அடைக்கப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நான் சிறகடித்து பறப்பேன். எனக்கு சிறகுகள் கொடுக்கப்படும். அந்த சிறகுகளோடு நான் தேவ ராஜ்யத்தை சுற்றி வருவேன், தேவ மகிமையை காண்பேன். அதற்கெல்லாம் போகணும்னா நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க? மரணம் என்கிற சத்துரு. ஹல்லேலூயா. கரங்களை சொல்லுவோம், ஆண்டவரே மரணம் என்னை மேற்கொள்வதில்லை, பாதாளம் என்னை மேற்கொள்வதில்லை. மரணம் என்கிற சத்துருவை தேவன் நீர் மேற்கொண்டதினாலே மரணம் எனக்கு ஆசீர்வாதமாக ஆனது. மரணம் என்னுடைய ஆசீர்வாதம். மரணம் உன் கூர் எங்கே? பாதாளம் உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் வேரை கர்த்தர் கட்டவிழ்த்து விட்டார். அது ஆசீர்வாதம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் சாவுங்க. மரணம் நான் அந்த சத்துரு ஒருவேளை என்னை பார்த்து பயந்து ஓடினாலும் அவனை தொடர்ந்து பிடிச்சி எனக்கு எதிரியாகிரு, என் வாழ்க்கையில நீ சத்துருவாருன்னு நான் சொல்லுவேங்க. ஏனென்றால் அதுவே கிறிஸ்துவத்தில் என்னை நெருங்க, என்னை கிட்டி சேர கர்த்தர் கொடுத்திருக்கிற கருவி. ஐந்தாவதாக சத்துரு எப்படி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறான்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதம் தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அடுத்த வசனம், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஏன் தேவன் நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்களை அனுமதிக்கிறார் தெரியுமா? உலகத்தில் அல்ல, பரலோகத்திலே நம்முடைய பலன் மிகுதியாக இருப்பதற்காக தேவன் உலகத்திலே சத்துருக்களை தருகிறார். அவர்கள் நம் பேரில் சொல்லுகிற பொய்யான மொழிகள் தேவனுடைய சமூகத்தில் நம்மளுக்கு பலனாய் சேர்க்கப்படுகிறது, நம்மளுக்கு ஆசீர்வாதமாக சேர்க்கப்படுகிறது. இங்கே அல்ல, பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். எப்படி சேர்த்து வைப்பது? நமக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற பொய்யான மொழிகள் பரலோகத்திலே நம்மளுக்கு பொக்கிஷங்களாக மாறப்போகிறது. ஒருவேளை ஊழியத்திற்கு போகும் பொழுது, இல்ல நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்துல கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை நிந்திக்கிறாங்களா, துன்பப்படுத்துகிறாங்களா, பொய்யா சொல்லுகிறாங்களா, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அந்த நிந்தனைகள் தான் பரலோகத்திலே உங்களுடைய பலன்.
ரொம்ப கஷ்டம் இல்லைங்க பரலோகத்துல பலனை சேர்த்து வைக்கிறது. நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் இருந்தா போதும், பரலோகத்துல நம்முடைய பலன் மிகுதியாயிருக்கும், மிகுதியாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எளிமையா பரலோகத்துல சம்பாதிக்கணும்னா நமக்கு விரோதமாய் கர்த்தர் நிமித்த சத்துருக்கள் இருந்தா போதுங்க. இப்போ சொல்லுங்க, சத்துருக்கள் நம்மளுக்கு ஆசீர்வாதமா சாபமா? ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டவர்கள் இந்த சத்துருக்கள். நம்முடைய பார்வை மாறணும். சத்துருவை இது வரைக்கும் நம்ம பார்த்த பார்வை இல்லை. இது வரைக்கும் நம்ம அவர்களை ஒரு பெரிய பூதாகரமான ஒரு விஷயமாக, பயமாக, சாபமாக பார்த்திருப்போம். ஆனா வேதம் சொல்லுகிறது சத்துருக்கள் நம்முடைய ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையில நாம் அடைந்திருக்கிற ஒரு வகையான ஆசீர்வாதம் தான் இந்த சத்துருக்கள். அவருடைய பொய்யான மொழிகள் தான் பரலோகத்தின் பலன். அவர்கள் நமக்கு விரோதமாய் செய்கிற கிரியைகள் தான் நம்மை மேன்மைப்படுத்துகிற கருவிகள். ஹல்லேலூயா. சத்துருக்களை இனிமேட்டு நிந்திக்காதீங்க. சத்துருக்களுக்காக கர்த்தர் இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உன் நிமித்தம் எனக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்களுக்காய் நன்றி. அதனாலே நான் ஆசீர்வப்படுகிறது நல்லது. அதனாலே உம்மை நான் அறிந்து கொண்டேன். உம்மாலே ஆசீர்வதிக்கப்படுகிறேன். உம்மாலே மேன்மைப்படுத்தப்படுகிறேன். ஆண்டவரே, உம்மாலே மரணத்தை நான் ஜெயிக்கிறேன். உம்மாலே நான் பரலோகத்திலே பலன்களை சேர்த்து வைக்கிறேன். எல்லாம் அந்த சத்துருக்கள் தாங்க காரணம். நாம கிறிஸ்துவுக்குள்ளாக ஆசீர்வாதமா இருக்கணும்னா கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு சத்துருக்கள் வேணும். இப்படிப்பட்ட சத்துருக்கள் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்றால், இந்த சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா மனுஷீகமா நாம் ஏதாச்சும் ஒரு முடிவெடுத்து செய்தோம்னா இந்த ஆசீர்வாதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில பலிக்காது. இதை ஆவிக்குரிய ரீதியாக தான் நாம் அணுக வேண்டும். ஆவிக்குரிய ரீதியாக தான் அதை டேக்கிள் பண்ணணும். அப்போ என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? முதலாவது 2 நாளாகமம் 20வது அதிகாரம், 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். இந்த இடத்துல மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் யோசபாத்திற்கும் ஜனங்களுக்கும் விரோதமாக அவர்கள் எழுப்பி வருகிறாங்க. சத்துருக்கள் எழுப்பி வருகிறாங்க. உடனே யோசபாத் போய் போர் வீரர்களை ஆயத்தப்படுத்தல. யோசபாத் என்ன பண்ணினானா, உபவாசத்தை கூறுவித்தான். ஒருமுகப்பட்டு தேவனை தேடுகிறதற்கு அவர்கள் கூடி வந்தார்கள். சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். எடுத்தோடனே அவர்களை எதிர்க்கிறதோ அவர்களுக்கு விரோதமாய் நிற்கிறதோ நம்மால் கூடாத காரியம். ஏன்னா நமக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்கு பின்னாடி சாத்தான் இருக்கிறான். நாம் மாம்சத்துல போய் எதிர்த்து நிற்க முடியாது. நமக்கு பலன் வேண்டும். அப்பொழுது அந்த சாத்தானை காட்டிலும் பலமா இருக்கிறவரை நமக்கு பின்பாக கொண்டு வர வேண்டும், நமக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும். அவர் நம்மை சுற்றி இருக்க வேண்டும். அதற்கு நாம் செபிக்க வேண்டும். சத்துருக்கள் உங்களுடைய வாழ்க்கையில விரோதமா எழும்புகிறாங்களா? அறை வீட்டு கதவை பூட்டுங்க. அந்த இடத்துல உங்களுடைய செவங்களை ஏறிடுங்க. அப்பொழுது தேவன் வெளியரங்கமாய் கிரியை செய்கிறார். அவர் பலனளிக்கிறவராக இருப்பார். இந்த சம்பவத்துல வாசிக்கிறோம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணிருந்தால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. இவங்க எதுவுமே பண்ணல, யுத்தம் பண்ணல. எங்க எதிரியை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? யுத்தம் பண்ணணும். ஆனா இவங்க யுத்தமே பண்ணல. என்ன பண்ணாங்களாம்? பாடி துதி செய்தார்களாம். எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடியை கர்த்தர் செய்தார் என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா இருக்கிற எதிரியை நீங்க தொடரணும் இல்லைங்க, கர்த்தர் தொடுவார். வேதம் சொல்லுகிறது, இது உங்களுடைய யுத்தம் அல்ல, இது தேவனுடையது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. 15ஆம் வசனம் கடைசி பகுதியில, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஏன் இது தேவனுடையதா மாறியது? அவர்கள் செய்த ஜெபம், அவர்கள் இட்ட உபவாசம், அவர்கள் இட்ட மன்றாட்டு இந்த யுத்தத்தை யோசபாத்தின் யுத்தமாக வைக்கவில்லை, தேவனுடைய யுத்தமாக மாற்றினது. அதனாலே அவர்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொண்டாங்க தெரியுமா? அப்படி 25வது வசனத்தை வாசிப்போம். யோசபாத்தோ அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பேரங்களிலிருந்து உறிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்து கொண்டு போக கூடாது இருந்தது.
3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது. இந்த சத்துரு எதற்காக யோசபாத்துக்கு விரோதமாக எழுப்பப்பட்டான் தெரியுமா? அவர்கள் 3 நாள்கள் கொள்ளையிடுவதற்காக. அவர்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்ததாம். அவர்களுடைய எதிரிகள் வைத்திருந்த ஆஸ்திகளும் அவர்கள் கொண்டிருந்த ஆபரணங்களும். யோசபாத்தையும் அவன் ஜனத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே அம்மோன் புத்திரரையும் மோவா புத்திரரையும் அவர்களுக்கு எதிராக எழுப்பினார். அல்லேலூயா. அவர்கள் ஜெபித்த பொழுது அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். நாம் சத்துருக்களின் நிமித்தம் அடைய போகும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஜெபிக்க வேண்டும், துதித்து பாட வேண்டும். நாம் துதித்து பாடி செபிக்கும் பொழுது சத்துருக்களின் நிமித்தம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்று ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புவார்களானால் நான் தேவனிடத்தில் செபிப்பேன், தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன். இந்த நாட்கள்ல சங்கீதங்களை நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். அந்த சங்கீதங்களை நான் வாசிக்கும் பொழுது அதுல தாவீதின் சங்கீதம் வருகிற இடத்துல எல்லாம் ஒரு வார்த்தையை நான் அதிகமாக கவனித்தேன். என் சத்துருக்கள் நிமித்தம் நீர் எனக்கு இப்படி செய்யும், என் சத்துருக்கள் நிமித்தம் நீர் எனக்கு அதை செய்தருளும், என்னை இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை பராக்கிரமசாலியாக்கும் என்று தாவீதன் திரும்ப திரும்ப சத்துருக்கள் நிமித்தம் எனக்கு இதை செய்யும் என்று ஜெபத்தை ஏறெடுத்துக் கொண்டே இருந்தார். அதுதான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்த மூல காரணமாக இருந்தது. தாவீது அப்படி ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்ன தெரியுமா? அவன் சத்துருக்களை அவன் அழகாய் பயன்படுத்தி கொண்டான். அவன் வாழ்க்கையில சத்துரு எழும்பினாலே உடனே என்ன பண்றது? தேவ சமூகத்துல போய் விண்ணப்பம் பண்ணுகிறது. ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புகிறார்கள், அவர்கள் நிமித்தம் என்னை விடுவியும், அவர்கள் நிமித்தம் என்னை பராக்கிரமசாலியாக்கும் என்று சத்துருக்களை முன்வைத்து அவன் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டான். நாமும் அப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். நமக்கு விரோதமாய் சத்துரு எழும்புறானே மடங்கி படுத்து அழுகிறவர்களாய் அல்ல, தேவ சமூகத்துல செபித்து அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர்களா நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 110:1. கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்திலே உட்காரும் என்று. இந்த வசனம் சொல்லுகிறது, நிறைய நேரங்கள் என்ன பண்ணிடுறோம், நாம் மாம்சத்துல சில முயற்சிகளை எடுக்கிறோம், அந்த முயற்சிகளை ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது. முதலாவது நாம் செபிக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தர் கிரியை செய்ய நாம் சும்மா இருக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு பக்கம் கிரியை செய்வாரு, கடனுக்காக செபிக்கிறது. தேவன் கடனை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நிர்மூலமாக்க ஒரு கிரியை செய்துட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் இன்னொரு கடனை வாங்கி இந்த கடனை அடைக்கலாமா நம்ம கிரியை செய்துட்டு இருக்குது. சில நேரங்கள் என்ன பண்ணணும்னா, வாயும் கையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், சும்மா இருக்கணும். சில நேரங்கள் கர்த்தர் கிரியை செய்ய நேரம் கொடுங்க. தேவன் அவர் சும்மா இருக்கிறவர் அல்ல, அவருடைய கரங்கள் சும்மா இருக்காது, அவர் கிரியை செய்துக்கிட்டு இருக்காருங்க. உங்க கண்கள் அதை பார்க்கல, அவ்வளவுதான். என்ன பண்ணணும்? சில நேரங்கள்ல விசுவாசித்து தேவன் கிரியை செய்ய ஒப்பு கொடுக்கணும். வலது பாரிசத்துல கொஞ்ச நேரத்துக்கு உட்காரணும். இல்ல ஆண்டவரே, அவங்க கிட்ட வட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு, அங்க வாங்கி இங்க அடைச்சிட்டு அப்புறமா அங்க வட்டி கட்டிக்கிறான் ஆண்டவரே, இங்க மாத்தி அங்க, அங்க மாத்தி இங்க. கர்த்தர் கிரியை செய்ய நேரம் கொடுங்க. நீங்க சும்மா இருங்க. சும்மா இருக்கிறது ஒரு கஷ்டமா? தேவன் சொல்லுகிறார், செபிச்சுட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? சும்மா கொஞ்ச நேரம் இருக்கணும். ஆண்டவர் கிரியை செய்வார். அவருடைய கிரியைகள் அது நிறைவேறி முடியும் வரைக்கும் கண்களுக்கு புலப்படாது, நிறைவேறி முடிந்த பிறகு அறிவுக்கு புலப்படாது. அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நம்ம ஆண்டவருடைய கிரியைகளை புரிஞ்சிக்க ட்ரை பண்றோம். தயவு செய்து சொல்றேன், புரிஞ்சிக்கவே வேணாம். அதனுடைய எண்ணத்துக்கு எட்டாததாகவே இருந்துட்டு போட்டுங்க. அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குதா, அது போதும். நல்ல சந்தோஷமா வாழ்ந்து அவருடைய சிங்காசனத்தின் அருகிலே நிற்கிற அந்த பாக்கியத்துக்கு நேரம் கடந்து போகும். அங்க போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு நம்மளுக்கு என்ன பண்ணிடும், புரிஞ்சிடும். அங்க போய் புரிஞ்சுப்போம். நிறைய பேர் என்ன பண்றீங்க, சத்துருக்கள் எழும்போது கேள்விகள் அதிகமா மனசுக்குள்ள கொண்டு வரீங்க, கேள்விகளால குழப்பம் அடைகிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, ரொம்ப போட்டு யோசிக்காத, சும்மா இரு. நிறைய பேர் ராத்திரி தூங்காம இதை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு ஒரு பெரிய ஒரு வேலையே ராத்திரி தூக்கத்தில் பார்ப்பாங்க.
காலைல எழும்பும் பொழுது கண்டிப்பா ஒரு தீர்வோட தான் எழும்பணும்னு சொல்லிட்டு ராத்திரி எல்லாம் இப்படி அப்படின்னு ஆயிரக்கணக்கான விதங்கள்ல நீங்க போட்டு ஆராய்ஞ்சு ஒரு தீர்வை யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா கர்த்தர் இப்படின்றதுக்குள்ள முடிச்சிருவாருங்க உங்க வாழ்க்கையில. சத்துருக்களை இப்படின்றதுக்குள்ள உங்களுக்கு ஆசீர்வாதமா தேவன் மாற்றிடுவாரு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தேவ சமூகத்துல செபித்து சும்மா போய் நின்று பாட்டு பாடுங்க. நல்லா யோசபாத்தை போல நல்லா கைத்தட்டி பாட்டு பாடுங்க, நல்லா செபிங்க, உபவாசிங்க. கர்த்தர் அவர் கிரியை செய்வார். சத்துருக்களுக்குள்ளாக அவர் கலகத்தை உண்டு பண்ணுவார். கடைசியா நீங்க போய் ஆசீர்வாதத்தை பொறுக்கிட்டு வந்தா போதும். அதுக்கு உங்க உடம்புல பலன் இருக்கான்னு பாருங்க. யோசபாத் 3 நாட்கள் அவங்க ஜனங்க பொறுக்கிறாங்க. உடம்புல பலன் இருந்ததுனாலதான் என்ன பண்ண முடிஞ்சுச்சு, 3 நாள்ல கொள்ளையிட முடிஞ்சுச்சு. ஒருவேளை யுத்தம் பண்ணியிருந்தா என்ன இருக்கும், இவங்களும் டயர்டா இருப்பாங்க, கொள்ளையிட முடிஞ்சிருக்காது. அது பாட்டுக்கு ரொம்ப நாளா கடந்திருக்கும், வழி போக எவனா தூக்கிட்டு போயிருப்பான். இல்லைங்க, நீங்க சும்மா இருங்க, நல்லா சாப்பிட்டு திட்டகாத்திரமா இருங்க. கர்த்தர் சத்துருவை உங்கள் பாதபடியாய் போடும் பொழுது அவர்களை கொள்ளையிட உங்களுக்கு பலன் இருந்தா போதும். அல்லேலூயா. கரங்களை வச்சு சொல்லுவோம், ஆண்டவரே என் சத்துருவை கொள்ளையிட எனக்கு பலன் தாங்கப்பா. என் சத்துருக்களை நான் கொள்ளையிட எனக்கு பலன் தாங்க. யுத்தம் பண்ணல்ல, யுத்தம் உம்முடையது என்று சொல்லிவிட்டேன். அவர்களை நான் கொள்ளையிடணும், முற்றிலுமாய் கொள்ளையிடணும். ஒரு துரும்ப கூட நான் விடக்கூடாது. அந்த ஆசீர்வாதத்துல முற்றிலுமாய் நான் சவதரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தாவீது அந்த தண்டை பின்தொடர்ந்து அவர்களை முறியடித்து முற்றிலுமாய் ஒன்றும் குறையாமல் அவன் சகலத்தையும் மீட்டுக் கொண்டானா. நாம் சகலத்தையும் எடுத்துக்கொள்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது. உலக ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா இருக்கும், 5 லட்சம் ரூபாய்க்கு பண்ணா 2 லட்சம் ரூபாய் தான் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணிருக்கோம், 5 லட்சம் ரூபாய்க்கு யோசிச்சோம், 2 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சு. ஸ்கூல்ல எல்லாம் பசங்க பண்ணுவாங்க, டீச்சர் சொல்லி தருவாங்க, 100 மார்க்குக்கு எய்ம் பண்ற, அப்பதான் என்ன பண்ணுவேன், 35 மார்க் எடுப்பேன் அப்படின்பாரு. நீ 35 மார்க்குக்கு தான் எய்ம் பண்ணினா என்ன எடுக்க மாட்டேன், 35 எடுக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனா தேவ ஆசீர்வாதம் அப்படி இல்லைங்க. 100க்கு எய்ம் பண்ண அவர் 100 எய்ம் தருவார். அவர் நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவங்க. அவர் முற்றிலுமாய் ஆசீர்வதிக்கிறவர். அவர் அமுக்கி குளிக்கு சரிந்து விழும்படி ஆசீர்வதிக்கிற தேவன். உங்களுடைய இனி சத்துருவை பார்க்கிற விதத்தை மாத்துங்க. உங்களுக்கு விரோதமாய் பொய்யாய் சொல்வார்களானா மகிழ்ந்து களி கூறுங்க. ஆண்டவரே, விரோதமா ஒரு சத்துரு வந்துட்டா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஐயோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லாதீங்க. அப்பா இப்பயாச்சும் வந்தியப்பா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், நீ வந்தாதான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாரா, நல்லா எனக்கு விரோதமா நீ பேசு, அதனாலே நான் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்துக் கொள்ள போகிறேன். இனி உங்க பார்வை மாறட்டும். சத்துருக்கள் எழும்புவார்களானால் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.